உங்களுக்கே தெரியாம உங்க காரை விற்க முடியுமா? நம்ம சேனலோட நண்பருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மந்த் கொடுத்து எனக்கு செகண்ட் மந்த் எனக்கு ரெண்ட் வந்திருக்கணும், வரலன்னும் போது நான் கேட்குறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் தரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் தரேன்றாங்க. அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து தேட போயினேன். எங்களுக்கு தேர்ட் டே தான் தெரியுது அவர் ஆல் அப்ஸ்கேண்ட். நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அங்கே போய் கொடுத்தா அவங்க ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்ன மாதிரி 7 பேர் வந்திருக்காங்கப்பா ஏற்கனவே சேஃப் பர்சன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து. வண்டியை லொக்கேட் பண்ணி போய் நேரில் போய் வண்டி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி எனக்கு விற்றுட்டாங்க, நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நான் வண்டி வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் ஆன் டேபிளில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். எதுக்காக இப்படி ஒரு லைட்டிங் செட்டப் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் காரை விற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தம்ப்நெயில் பார்த்து தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. இது வந்து நடக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியாவால் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இதை வந்து நம்ம பண்ணுறோம். இது முதலே நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், யாரோட நேமும் இங்கே ரிவீல் பண்ண போகிறது கிடையாது, யார் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க எதுவுமே நம்ம பேச போகிறது கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளாக் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இந்த வீடியோ, சரியா? அதுவும் நடுவில் இன்கேஸ் சென்சிட்டிவான ஏதாவது விஷயம் வந்தால் பீப் சவுண்ட் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலோட நண்பருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அவரை தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டாகவே கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறாரு. அவரோட ப்ரைவசி, அதே மாதிரி அவரோட சேஃப்டி, நம்மளோட சேஃப்டி எல்லாத்தையும் கருதி அவரை வந்து நம்ம ஒரு டார்க்கில் தான் நம்ம உட்கார வச்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் ரொம்பவே வந்து உஷாராக இருக்கணும். சரி, இப்போ அவர் வந்து நம்ம அவர்கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். அவரோட பேர் எதுவுமே நம்ம இங்கே ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. ப்ரோ, இப்போது நான் சொன்ன அந்த கொஸ்டின், அதாவது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட காரை விற்க முடியுமா, ஆனால் விற்றாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரியா? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, அது எப்படி நடக்கிறதுக்கு அது சாத்தியம், அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம கார் ஆசையாக வாங்கிடுறோம், நம்மளால் இஎம்ஐ பே பண்ண முடியலையோ, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையோ நம்ம ரெண்டல் மாதிரி பண்ணுறோம். ஸோ இது வந்து பல கார்ப்பரேட் இப்போ பண்ணிட்டு இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு அதுலேருந்து தான் ஆரம்பித்தேன். பட் லேட்டரான் அவங்களோட சப்போர்ட் எனக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னும்போது நான் லோக்கல் ரீஜனல் சப்போர்ட்டுக்கு தேடுறேன். ஸோ இனிஷியலாக எனக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்தது. பட் ஆஃப்டர் தட் பேமெண்ட் வைஸ் அந்த நான் கொடுத்த ஃபஸ்ட் இடத்துல அந்த பேமெண்ட் வைஸ் எனக்கு ப்ராப்ளம் இருந்ததால், அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா, உங்களோட ஓன் போர்டு வைக்கல, நீங்கள் செல்ஃப் டிரைவிங் ரெண்டல் கார் பண்ணுற ஏஜென்சிஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்கேன். ஆமாம், அவங்க வந்து உங்களுக்கு மந்த்லி ஒரு பேமெண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட்டா, இல்லை எவ்ரி ட்ரிப்புக்கு உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வரும்? இல்லை, அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் எடுக்கும்போது எவ்ரி ட்ரிப்புக்கு பேமெண்ட் போகும், மற்ற நேரம் நம்ம கிட்ட தான் கார் இருக்கும் அப்படின்னும் போது அது எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அதாவது நீங்கள் உங்கள் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா இருக்கிற நேரத்தில் கார்ப்பரேட் கம்பெனிக்கு நீங்கள் வாடகை கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்களோட ப்ராப்பர் சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வண்டி ஏதாவது கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது அவுட் ஸ்டேஷனில் விட்டுட்டு அவங்க வந்துடுவாங்க, வண்டி நமக்கு மிஸ் ஆகிடும். போய் கேட்டால் அவங்க சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் இருக்காது, நம்ம கீப் ஆன் அவங்கள ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு அளவுக்கு ஒரு லெவல் வரைக்கும் தான் எனக்கு ட்ரஸ்டபுளாக இருந்துச்சு, கம்பெனி இங்கே சென்னையில் இருந்த வரைக்கும். பட் அந்த கம்பெனியும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் விர்ச்சுவல் சப்போர்ட் தான் அப்படின்னும் போது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு போய் தான் நான் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வரேன். ஸோ இது எனக்கு சேஃபாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துடுறேன். ஸோ நான் வண்டி எடுத்துட்டேன். ஸ்டில் எனக்கு அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கோ இல்லை எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்பட்டதுன்றதால நான் லோக்கலில் இந்த மாதிரி பண்ணுறவங்கள, கார்ப்பரேட் இல்லாமல் லோக்கலில் வேறு யாராவது பண்ணுறாங்கன்னு நான் அப்ரோச் பண்ணுறேன். அப்புறம் நான் கொடுக்குறேன். அங்கே எனக்கு இந்த கார்ப்பரேட் பண்ண மாதிரி ஃபினான்ஷியலாக எனக்கு ஸ்டேபிளான ஒரு இல்லை, அப்படி ப்ராப்பராக இல்லை அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட இருந்து எடுக்கிற வண்டியை. அப்போ அவங்க டேர்ம்ஸ் எப்படி இருந்தது? அவங்க வந்து மந்த்லி நீங்கள் கொடுத்துடணும்? இல்லை, அதுவும் சேம் தான். கார்ப்பரேட்டில் அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும். இதில் மெயின்டெனன்ஸ் எப்படி?
மெயின்டெனன்ஸ் நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ஃபியூவல் மட்டும் அவங்க பேர் பண்ணிக்குவாங்க. ஆமாம். ஓகே. ஸோ இன்கேஸ் வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை வண்டியில் மேஜராக ஸ்க்ராட்ச் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க பேர் பண்ணிப்பாங்க. ஓகே. அதுவும் எனக்கு கார்பரேட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து ஸ்க்ராச்சஸ் இருந்ததுன்னா மேஜராக ஆகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க, மேஜர் ஆகிடுச்சுன்னா மொத்தமாக நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு தடவை அது கவர் பண்ணியும் கொடுத்தாங்க. ஓகே. எனக்கு ரீஜனலாக வரும்போது எனக்கு அந்த சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லோக்கலில் எனக்கு அந்த சப்போர்ட்டும் இல்லை. அப்படி இருக்கும்போது சரி வேறு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் தேடுறேன். அப்போது எனக்கு கிட்டேயே இன்னொரு ஆள் கிடைக்கிறாங்க. ஸோ நான் ப்ராப்பராக அவங்க ஆஃபீஸ் போய் செக் பண்ணுறேன். வெப்சைட் இருக்குது, அவங்கள்ட்ட ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்க ஒரு 3-4 கம்பெனிஸ் கூட டைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நம்பிக்கையில் என்ன பண்ணுறேன்னா, நான் என் வண்டியும் நான் கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட் மந்த் கொடுக்குறேன். ஃபஸ்ட் மந்த் கொடுத்து எனக்கு செகண்ட் மந்த் எனக்கு ரெண்ட் வந்திருக்கணும், வரலன்னும் போது நான் கேட்குறேன், இந்த மாதம் எனக்கு ரெண்ட் வந்திருக்கணும், வரலன்னு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் தரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் தரேன்றாங்க. சரி, நம்ம பக்கத்தில் தானே இருக்க ஆஃபீஸை நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ விடுறேன். இதுக்கு நடுவில் எனக்கு கார் தேவைப்பட்டப்பவும் அவர் வேறு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ ஆப்வியஸாக எனக்கு அவர் மேலே எந்த சந்தேகம், அதாவது உங்கள் காரு வெளியே ட்ரிப்புக்கு போயிருக்கு சொல்லி அவரோட சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வேற கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்வியஸாக எனக்கு அவர் மேலே எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே தானே இருக்காரு, நம்ம எதாக இருந்தாலும் ரீச்சபிளாக இருக்காரு, நம்ம காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நானும் அந்த மந்த் ஃப்ரீயாக விட்டுறேன். அப்போ உங்கள் கார் எங்கே போகுதுங்கிறது உங்களால் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? ஸோ அதுதான் நான் பண்ண தப்பு என்னென்னா, என்னோட ஜிபிஎஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் ஒரு ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, ஓகே அவரே ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு ஆக்சஸும் கொடுக்குறாரு அப்படின்னும் போது இன்னும் நம்ம அவருக்கு மேலே ட்ரஸ்ட் தான் பில்ட் ஆச்சு, தவிர எனக்கு சந்தேகப்பட்டு தோணலை. ஸோ சரி, அவரே ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆக்சஸையும் நமக்கு கொடுக்குறாரு. நானும் அதை வண்டி எங்கே இருக்குது என்ன இருக்குது அந்த 2 months நான் வண்டியை ட்ராக் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு திரும்ப 3rd month என்ன ஆச்சுன்னா, 3rd month நாங்கள் கால் பண்ணுறோம், கால் எடுக்கலை. எனக்கு இவரை ரெஃபர் பண்ணியிருப்பார் இல்லையா, நான் அவருக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்க தானே நான் வண்டி விட்டேன், தேவையில்லாமல் அவரையும் ப்ளேம் பண்ணி அவரை கூப்பிட்டு அப்புறம் நாங்கள் 2 பேருமே அவங்க ஆஃபீஸு அவங்க வீடு எல்லாம் போய் பார்க்குறோம். அவரும் இந்த மாதிரி அவரோட காரும் கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, அவர் வந்து எனக்கு முன்னாடியிலேருந்து ஒரு 6 months மேலே அவர் கொடுத்துருக்காரு. அவருக்கான பேமெண்ட் வந்திருந்தது. இந்த லாஸ்ட் 2 மாதம் 2 மாதமா எனக்கு எப்போ பேமெண்ட் வரலையோ அப்போ தான் அவருக்கும் ஸ்டாப் ஆகிருக்கு. ஆனால் அவர் ரீச்சபிளாக இருந்திருக்காரு கொடுத்த பர்சன். ஸோ அவரும் சரி 6 மாதம் நமக்கு கொடுத்துருக்காரு, 2 மாதம் தானே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஃப்ரீயாக விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து தேட போய் தான் எங்களுக்கு 3rd day தான் தெரியுது அவர் ஆல் அப்ஸ்கேண்ட். அதுக்கப்புறம் அப்போவும் நாங்கள் வண்டியை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாமே இங்கே சென்னை அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்குது. சரி வண்டி இங்கே தானே இருக்குது, நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தவங்களா எங்கள் நெட்வொர்க்கில் இருந்த ஒருத்தவங்களா வந்து எங்கள் வண்டியும் இந்த மாதிரி இருக்குது, எங்கள் வண்டியும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 12-13 வண்டி கிட்ட இருந்துச்சு. ஸோ இப்போ எங்களுக்கு தெரிஞ்சே 13 வண்டி கிட்ட இருக்குது அப்படின்னும் போது அப்போ தெரியாமல் எத்தனை பேர் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக இது நம்ம ஓன் போர்டு ரெண்டல் இதை நம்ம வந்து லீகலாகவும் எடுத்துப்பாங்களான்னு ஒரு பயத்திலேயே நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு 3 to 4 days நாங்கள் போனால் எங்கள் மேலே ஏதாவது திட்டுவாங்களோன்னு சொல்லி நாங்களும் போகல. அதுக்கப்புறம் எனக்கு வெயிட் பண்ணுறதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நான் ஒரு 4th day 5th day நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அங்கே போய் கொடுத்தா அவங்க ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்ன மாதிரி 7 பேர் வந்திருக்காங்கப்பா ஏற்கனவே சேஃப் பர்சன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து. ஸோ வந்து அந்த கேண்டிடேட் மேலேயே கம்ப்ளைண்ட் 7 பேர் வந்து அதே பர்சன் மேலே 7 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் கம்ப்ளைண்ட் போகும்போது முன்னாடி வரைக்கும் உங்கள் காரை ட்ராக் பண்ண முடிஞ்சது ஜிபிஎஸ் ஆனில் இருந்துச்சு. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஆப்வியஸாக அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஏன் ஓன் போர்டை ரெண்டலுக்கு விட்டீங்க. ஸோ அது ஐ மீன் நாங்கள் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இங்கே என்ன தெரியல அப்படின்னா, கார்பரேட்டே இதை பண்ணுறாங்க அப்படின்போது மேபி இது லீகலாக தான் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இங்கே எல்லாருமே அந்த ரெண்ட்டுக்கு விடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்க பீப்புள் வந்து நினச்சிட்டு இருக்கோம். எனக்கு அது ஸ்டேஷனில் அந்த பர்சன் என்னை கேட்கும்போது தான் அது ஐ மீன் அது தெரியும் இல்லீகல்னு தெரியும், பட் ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இருந்தால் அது லீகல் தான் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அவர் அப்படி கேட்கும்போது தான் ஓகே அது கம்ப்ளீட்டாக இது இல்லீகல் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே கம்ப்ளைண்ட் எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் இது கம்ப்ளைண்ட் எடுத்தால் எங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் எடுக்கணும்,
வண்டி நீங்கள் ஏன் ஓன் போர்டை நீங்கள் ரெண்டல் விட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் எடுக்கணும்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி இதுக்கு நடுவில் நாங்கள் சரி வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் என் சைடில் இருந்து அட்வொகேட் வச்சு நான் போய் பார்க்குறேன். வண்டி ஆனால் லொக்கேட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது பண்ணி வண்டி ரெக்கவர் பண்ண முடியுமான்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வண்டியை லொக்கேட் பண்ணி போய் நேரில் போய் வண்டி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி எனக்கு விற்றுட்டாங்க, நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நான் வண்டி வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது நீங்கள் ஜிபிஎஸ்ல லொக்கேட் பண்ணி அந்த இடத்துக்கு போனால் அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏஜென்ட் என்கிட்ட காரை வித்துட்டாருன்னு சொல்கிறாரு. வித்துட்டாங்க. ஆனால் நேம் ட்ரான்ஸ்ஃபரே நடந்திருக்காது உங்க இல்லாமல். ஆமாம், என் வண்டியில் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஆனால் அதுவும் நடந்திருக்கு. ஒரு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 13 கார் காணாமல் போச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு காரில் ஆர்டிஓவில் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் நடந்திருக்கு ஓனருக்கு தெரியாமையே. ஓனருக்கு அது எப்போ தெரிய வருதுன்னா, அவர் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வருது நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்சி புக் ரிஜிஸ்டர் ஆகிருக்க நம்பரில் ஓடிபியோ ஏதோ சம்திங் மெசேஜ் வரவும் தான் அவர் எடுத்துட்டு அப்போ தான் அவர் அவேராகவே ஆகிறாரு நம்ம வண்டி காணாமல் போச்சு. இப்போ நீங்கள் உங்களோட ஒரிஜினல் ஆர்சி அந்த ஏஜென்ட்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்குது. அப்படி இல்லாமலுமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் வண்டி லொக்கேட் பண்ணி போன இடத்துல அவங்க ஓப்பனாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்படி தான்ப்பா வாங்குவோம், நாங்கள் பொருளை வாங்கிட்டு தான்ப்பா காசு கொடுப்போம், புக்கு இருக்கா லீகலாக இருக்கா அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், இங்கே மேக்ஸிமம் எல்லா வண்டியும் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் பார்க்க போன இடத்துல நிறைய கார்ஸ் இப்படி இருந்ததை பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் சர்க்கிள்லேயே இருந்த ஒரு கார் எடுக்க போன இடத்துல ஹை அண்ட் கார்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி தூசு படிஞ்சு கைலங்கடை மாதிரி இருந்ததை நான் பார்த்தேன். அவங்களும் வாங்கினவங்களும் யூஸ் பண்ணாமல் சும்மா அது எதுக்கு தான் காசு கொடுத்து வாங்குறாங்க? அந்த அது என்ன பர்பஸாக இருக்கும்? இல்லை எனக்கு தெரியல, மேபி பார்ட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், நான் ப்ளேம் பண்ண விரும்பல, பட் எனக்கு தெரியல. ஸோ மேபி இருக்கலாம். பட் நான் பார்த்த இடத்துல கார்ஸ் எல்லாமே ஒர்க்ஸ் வாகன்லேருந்து பிஎம்டபிள்யூலேருந்து எல்லாமே அப்படியே ரோட்டு ஓரத்துலேயே அப்படியே தூசு படிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி என் வண்டி எடுக்க போன இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது. இதில் எங்கள் சைடு நாங்கள் ப்ளேம் பண்ணோன்னா, என்னோடய ஜிபிஎஸ்ஸை நான் ரிமூவ் பண்ணது அது என்னோட பெரிய தப்பு. இன்னொன்று என்னென்னா, கார்ப்பரேட்டில் இருந்த வரைக்கும் கார்ப்பரேட்டில் இந்த பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் கார்ப்பரேட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. கார்ப்பரேட் பண்ணிட்டு இருந்தப்போவும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. என் சர்க்கிள்லேயே இது நடந்திருக்கு. யாராவது வண்டி புக் பண்ணுவாங்க, வண்டி புக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வண்டியை விட்டுட்டு அங்கே பேமெண்ட் அடகு வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கார்ப்பரேட் இன்வால்வ் ஆகி அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மாதிரி அவங்க அந்த கார்ப்பரேட் இன்வால்வ் ஆன வரைக்கும் என்ன பிரச்சனை இல்லைன்னா, கார்ப்பரேட்டே எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓனரோட டென்ஷன் எதுவும் இருக்காது. மேபி ஸ்டேஷனில் யாராவது கூப்பிட்டாங்க, ஓனர் யார் பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா மட்டும் நம்ம இன்வால்வ் ஆனால் போதும். மற்றபடி மேக்ஸிமம் அவங்களே பண்ணிப்பாங்கன்றதால நம்ம தலைவலியில். ஆனால் இது இன்னைக்கு நேற்று தான் இருக்கா அப்படின்னா, இது ரொம்ப நாளாகவே இருக்குது. நமக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு இன்கம் வரும், நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். இப்போது நான் ஒரு 15,000 இஎம்ஐ பே பண்ணுறேன், எனக்கு ஒரு 10,000 எனக்கு இந்த ரெண்டலில் வந்துச்சுன்னா கூட எனக்கு ப்ராஃபிட் தான், நானும் யூஸ் பண்ணிப்பேன், வண்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியாவில் இருப்போம். பட் அந்த ஒரு 10,000 நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா 10 லட்ச ரூபா காரையே நம்ம லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஐடியா இல்லாமே வேறு தேர்ட் பர்சன் மேபி யூஸும் பண்ணலாம், இல்லை குவாலிட்டி பார்ட்ஸாகவும் வித்துடலாம். ஸோ இதில் இவ்வளோ பெரிய ஸ்கேம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் வண்டியை தொலைச்சி ரெக்கவர் பண்ணி எடுக்கிற இந்த பீரியட் எவ்வளோ நாள் இது எடுத்துக்கிச்சு? ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் a month. 1 month இதுக்கு போராடி இருக்கீங்க? இல்லை, நான் வந்து இந்த 1 month ரொம்ப லெஸ் டைம்னு சொல்கிறேன். ரொம்ப ஷார்ட் பீரியடில் நம்ம வண்டி எடுத்துட்டோம். இப்போது என் சர்க்கிள்லேயே அந்த 13 பேர் சொன்னேன் இல்லையா, அந்த சர்க்கிள்லேயே இன்னமும் வண்டி எடுக்காதவங்களாவும் இருக்காங்க. இன்னமும் இந்த சென்ஸ் ஒரு 4-5 மாதம் கூட இருக்கும் இன்னும் அந்த சம்பவம் நடந்து. இன்னமும் பாதி பேருக்கு இந்த ஜிபிஎஸ் நமக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜிபிஎஸ்ல மொத்தம் 19 கார் என்னாலேயே ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. அந்த 19 பேருக்கும் வண்டி தொலைஞ்சிருச்சுன்னு இது வரைக்கும் தெரியுமான்னா தெரியாது. தெரியாமையே மேபி இன்னமும் இருக்காங்க. இன்னும் ஒரு 6-7 பேர்கிட்ட இருக்காங்க. இதில் நான் இன்னொரு சம்பவம் கேள்விப்பட்டேன். என்னென்னா,
ஜீப் மெரிடியன் ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் கார், அதுவும் இதில் மிஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு கார் வாங்குறோம், அது 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி அவங்க ஏன் இதை ரெண்டல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டும் வருது. ஸோ அந்த மாதிரி ஹை அண்ட் கார்ஸும் இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டுது. பயங்கரம். இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் சொன்ன அந்த 16 17 அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இதில் வந்து மேசிவாக இந்த ஸ்கேம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்ல முடியும்? இப்போது இது ஆக்சுவலாக எனக்கு நடந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஒரு 6 months ஆர் 10 monthsக்கு முன்னாடி ஒரு ஒரு கம்பெனி மோர் தென் 600 கார்ஸ் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது நடந்து ஒரு 3-4 மாதத்துலேயே அங்கே வந்து ஒரு கார் கம்பெனி ஒரு 45 கார்ஸ்க்கு மேலே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடியறதுக்குள்ளே அங்கே எங்கேயோ திரும்ப ஒரு 20 கார்ஸ் கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கு நேற்று தான் நடக்குதான்னு கேட்டால் இல்லை, இது ரொம்ப வருஷமாகவே ரொம்ப நாளாகவே நடந்துட்டுருக்கு. எனக்கு நடக்கும்போது நான் இது சோர்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க கேட்கும்போது இப்போதான்ப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கார் மிஸ் ஆச்சு இதே மாதிரி தான், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டேன். எல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அவேராக இருந்திருக்கலாம். ஓகே அப்படின்றது. இப்போ உங்களோட அட்வைஸ் மேபி இந்த மாதிரி யாரும் போய் தயவு செஞ்சு போய் விழுந்துடாதீங்க அப்படின்னா என்ன பண்ணாமல் இருக்கணும்? டு பி ஃப்ராங்க், நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எய்தர் இட் இஸ் கார்பரேட் எடுக்கிறாங்க, லோக்கல் எடுக்கிறாங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க உங்கள் காரில். ஏதோ ஒரு இல்லீகல் பண்ணிவிட்டு ஸ்டில் அந்த நேம் வந்து உங்கள் நேமில் தான் இருக்கும். அவங்க ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு இது என் காரே இல்லைன்னு சொல்லி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கார்பரேட்டும் சரி லோக்கல் ஆலும் சரி, அவங்க எடுத்துகிட்டு போய் மைனர் ஸ்க்ராச்சோ இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ பண்ணிட்டாங்க அப்படின்னா கார்பரேட் சைட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது மேஜர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னுவாங்க. மேஜர் ஆனப்போ நம்ம போய் கேட்டால் இது இப்போ நடக்கலை, எப்பயோ நீங்கள் பர்சனலாக பண்ணிவிட்டு நீங்கள் என் சைடில் தள்ள பார்க்குறீங்க, இதை நாங்கள் பண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ இது எனக்கு நடந்தது. ஸோ நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அதுக்கான காம்பன்சேஷன் கிடைக்கல. ஸோ அதை நான் ஓனாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை விட டபுளாக தான் நீங்கள் வண்டிக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ட். ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு மந்த்லி இஎம்ஐக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 1 year கழிச்சோ நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை விட 50% இல்லை 100% கூட நீங்கள் வண்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் எங்கே போய் காம்பன்சேஷன் வாங்க முடியும்னா எங்கேயுமே வாங்க முடியாது. எண்ட் ஆஃப் தி டே என்ன சொல்லுவாங்க, நீங்களும் தான் கார் யூஸ் பண்ணீங்க, நீங்கள் பண்ணியிருக்கும்போது இது நம்ம நடந்திருக்கலாம், நாங்கள் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்னா. ஏன்னா நம்ம கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, நம்ம பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, நம்ம வேற ஒருத்தவங்களை கை காட்டுறதுக்கு தான் யோசிப்போம். இதுதான் ஹியூமனோட திங். ஹியூமன் இப்படி தான் நேச்சர், இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. என் சைடு நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இது வேறு யாருக்காவது நான் கை காட்ட முடியுமா அப்படி தான் யோசிப்பாங்களே தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாரும் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு கார் உங்களோட யூஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க, ஒயிட் போர்டில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த காரை அதுக்கு மட்டுமே தான் பயன்படுத்தணுங்கிறது தான் இந்த ஒரு ஸ்கேம்லேருந்து ஒரு லெசனாக நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து எனிதிங் இல்லீகலாக பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு விளைவுகள் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம காரை வாங்கி நம்ம ரெண்ட்டு கொடுக்குறோம், அதுலேருந்து நம்ம இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அதனுடைய செலவு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை அறியாமலே அதை விட டபுள் மடங்கு கூட ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஸ்கேமு நடந்துகிட்ருக்கு. இங்கேன்னு இல்லை, ஓவராலாகவே வந்து நடக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அந்த ஒரு தாட் உங்கள் மைண்டில் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை ரெக்வஸ்ட் பண்ணி இங்கே கூட்டு வந்து பேச வச்சுருக்கிறோம். அதனால தான் அவரோட ஃபேஸ் கூட நம்ம இதில் காமிக்கலை. நம்ம யாரையும் இங்கே மென்ஷன் பண்ணியும் நம்ம எதுவுமே நம்ம சொல்லலை. ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உஷாராக இருங்க. மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.